ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து எங்கள் வீட்டிலே காய்ச்ச பப்ளி மாஸ் பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பழம் வந்து சாத்துக்குடி ஆரஞ்சு வகையை சேர்ந்தது. இந்த பழம் வந்து பச்சை நிறத்தில் இருக்கும், பெரிய பந்து மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பழத்தில் வந்து பச்சையாக இருந்தால் கொஞ்சம் காய் வாட்டமாகவும் இருக்கும், அது மேலே கொஞ்சம் மஞ்சள் கலராக இருந்தால் கொஞ்சம் பழுத்த பழமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வெள்ளை கலர்லேயும் சொலை இருக்கும், பிங்க் கலர்லேயும் சொலை இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது இனிப்பு புளிப்பு ரெண்டு சுவையும் கலந்த மாதிரி இருக்கும். இதில் கால்சியம், விட்டமின் ஏ சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த பழம் வந்து அதிகமாக குளிர்ச்சி ரொம்ப அதிகமாக தரக்கூடிய பழம். இதை வந்து சளி, அப்புறமா சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கவங்களாம் இதை வந்து பழத்தை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. இந்த பழத்தை முக்கியமாக வந்து வெயில் காலத்தில் தான் நம்ம எடுத்துக்கணும். உடல் சூட்டை வந்து அதிகமாக குறைக்கக்கூடிய பழம் இது. இந்த பழத்தில் இருக்கிற சத்துக்கள் இன்னும் ஏராளம் ரொம்ப நிறைய இருக்குது. இந்த பழத்தை பிரிக்கும் போது பாருங்கள், இதில் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா இதோட தோல் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். உள்ளே பாருங்கள், சுற்றி அப்படியே பஞ்சு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இதில் பிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம இன்றைக்கி பிரித்த பழத்தில் பிங்க் கலரில் தான் சொலை இருக்குது. இந்த பழம் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது கூட கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் வெறும் உப்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.